தன்னோட கையை காலை எதையுமே அசைக்க முடியாத ஒரு ஆள். ஆனா நிறையவே புக்லாம் எழுதிருக்காரு. நமக்கு புரியாத கான்செப்ட் ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்காரு. உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து கஷ்டம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இவரோட ஸ்டோரியை கேட்டு பாருங்க. நம்ம லைஃப்ல இருக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு தோணும். 100 நாள் வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டே 14. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிளாக் ஹோல் மாதிரி எவ்வளவோ கஷ்டமான டாபிக்லாம் ரிசர்ச் பண்ண ஒரு சயின்டிஸ்ட். ஆனா ஒரு கிரேசியான விஷயம் என்னன்னா, அவரோட ஸ்கூல் படிக்கிறப்ப அவர் ரொம்பவே ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருந்தாரு. அவரோட 8 வயசுல தான் அவரை ஸ்கூல்லே சேர்க்கிறாங்க. அப்ப அவரால் எதையுமே சரியா கத்துக்க முடியல. ஒரு 2-3 வருஷத்துலயும் அவர் ரொம்பவே ஆவரேஜா படிக்கிறாரு. ஆனா அவரோட பிரைமரி ஸ்கூல் முடிக்கிற டைம்லலாம் அவரோட ஸ்கூல் டீச்சர்ஸும் அவர் கூட படிக்கிறவங்களாம் அவரை ஐன்ஸ்டைன் தான் கூடுவாங்களாம். ஏன்னா அவரோட பொட்டன்ஷியலா அவங்களாம் ஃபைண்ட் பண்ணாங்க. ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும்னு இவருக்கு ஆசை. ஆனா அவ்வளோ ஃபீஸ்லாம் அவங்க பேரண்ட்ஸால கட்ட முடியாது. இதனாலேயே ரொம்பவே கஷ்டப்பட்டு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்காக படிக்கிறாரு. பிசிக்ஸ்ல அதிக மார்க் எடுத்து அந்த ஸ்காலர்ஷிப்பையும் வின் பண்றாரு. அவரால் அசையவே முடியலனாலும் எவ்வளவோ புக் எழுதிருக்காரு, எவ்வளவோ ரிசர்ச் பண்ணிருக்காரு. அதே மாதிரி எவ்வளவோ மோட்டிவேஷன் ஸ்டோரியும் சொல்லியிருக்காரு. வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்காம ஒருத்தன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அவனுக்கு யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.